வணக்கம் ஜிஎஸ்டாம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்தியன் மார்க்கெட்ல இந்த எஸ்யூவி கார்களோட மோகம் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஒரு 5 டூ 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த Hyundai Creta அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த காம்பேக்ட் கிராஸ்ஓவர் எஸ்யூவி செக்மெண்ட்ல வந்து ராஜாங்கம் அமைச்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு. ஒரு மோனோபோலியா இருந்துச்சு. நெறைய கார்கள் அதுக்கு கம்பீட் பண்ற அளவுக்கு இல்லாம தான் இருந்துச்சு. அதனால Hyundai Creta நல்ல நம்பர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னும் பிராக்டிகலா, ரிலையபிளா, ஃபியூல் எஃபிஷியன்ட்டா யாராவது கார்கள் எடுத்துட்டு வருவாங்களா? அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ, சுசுகி அண்ட் டொயோட்டாவோட குளோபல் கொலாபரேஷன் அப்படின்றது நடந்து, அதுல வந்து மாருதி சுசுகி அண்ட் டொயோட்டால வந்து பார்த்தீங்கன்னா, மாருதியில கிராண்ட் மெட்ராவாகவும், டொயோட்டால வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் க்ரூசர் ஹை ரைடராகவும் ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளா பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஹைபிரிட் வெர்ஷனும் வந்துருந்துச்சு. அது கூட நேச்சுரல் ஆஸ்பெக்ட்ல மைல்ட் ஹைபிரிட்டுக்கும் பயன்படுத்தியிருந்தாங்க. ஹைபிரிட்ட பொறுத்தவரைக்கும் டொயோட்டாவோட தொழில்நுட்பமா இருந்தது. மைல்ட் ஹைபிரிட்ட பொறுத்தவரைக்கும் சுசுகியோட தொழில்நுட்பமா இருந்தது. பிளாட்ஃபார்மை பொறுத்தவரைக்கும் மாருதி சுசுகி நிறுவனத்தோட குளோபல் சி டெக் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது சுசுகி நிறுவனத்தோட குளோபல் கார்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம். இங்க இந்தியா பொறுத்தவரைக்கும் பிரஜால மட்டும் தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய பலினோ இதுலலாம் வந்து ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்து பார்க்குறப்போ, நல்ல ஒரு டென்சில் ஸ்ட்ரென்த் கொண்டதா தான் இருந்துச்சு. அதாவது டொயோட்டா அண்ட் சுசுகியை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு கிராஸ் பேட்ச்டு வெர்ஷனா இருக்கக்கூடாதுன்னு 2 பேருமே ஆர்&டில இன்வால்வ் ஆகி தயாரிச்சு கொண்டு வந்த ஒரு இந்தியா சென்ட்ரிக் ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி அப்படின்னா, இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் சொல்லலாம். இன்னைக்கு தேதியில ஆன் ரோட் 13.5 லேக்ஸ்ல கிடைக்கக்கூடிய இந்த அர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட நியோ டிரைவ் மாடல் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, செல்டாஸ், விட்டாரா, ஹோண்டா எலிவேட், ஃபோக்ஸ்வேகன் டைகூன், ஸ்கோடா குஷாக் இது மாதிரி நிறைய கார்கள் இருந்தாலும், இந்த கார் வாங்குவதற்கான காரணம் என்ன? இந்த கார் உங்களுக்கு செட் ஆகாம போவதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல போய் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கூட சப்போர்ட் பண்ண ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மேசிவான ஷோரூம் கொடுத்துலாம். நீங்க டொயோட்டா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க, கிளான்ஸா, ஹை ரைடர், டைசர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிராஸ் இனோவா. இன்னைக்கு நவம்பர் அண்ட் டிசம்பர் டைம் லைன்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 லேக்ல ஆரம்பிச்சு கிளான்ஸாக்கு ஹை ரைடர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 லேக்ஸ் வரைக்குமே ஆஃபர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். ரீச் அவுட் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் இந்த கார பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அத பொறுத்து பார்த்துட்டு தான் மத்த விஷயங்கள பத்தி பேச ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த அர்பன் க்ரூசர் ஹை ரைடர பொறுத்தவரைக்கும் வந்து ஆனமலைஸ் டொயோட்டால ஒரு ஸ்போர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட கிட்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கு. இது நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து பேசிக்காவும் எடுத்துக்கலாம். ஸோ சேஃப்டி ரிலேட்டடா கேட்டீங்கன்னா 1145 கிலோகிராம் அப்படின்றது அந்த பேசிக் மாடலோட கர்வ் வெயிட்டா இருக்கு. உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரிலேட்டடா சேஃப்டி ஃபீச்சர்ஸ பேக் பண்ணியிருக்காங்க. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இதுக்கு அடுத்த மாடல். அதாவது எஸ் மாடல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பேசிக் மாடல் ஸ்ட்ரக்சரல் ரீதியா கேட்டீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டயரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸ்பேர் டயர் அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. டிபிஎம்எஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த பர்ட்டிகுலர் மாடலோட கவுண்டர் பார்ட் கிராண்ட் மீட்டரா கிராஸ் டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு பாரத் என்கேப்ல. நம்ம வந்து இந்த சைட் போல் டெஸ்ட்லாம் பார்த்துருந்தோம். அப்படி பார்க்குறப்போ நமக்கு ஒரு 5 ஸ்டார் கேப்பபிளான ப்ராடக்ட்டா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா, விக்டோரஸ் இதுவும் சேம் பிளாட்ஃபார்ம் தான் ஷேர் பண்ணுது. ஒரு 4 டூ 5 ஸ்டார் அப்படின்றது ரியல் டைம்ல கண்டிப்பா இந்த கார பொறுத்தவரைக்கும் ஸ்கோர் பண்ணுங்க. ஆக்சிடென்ட்ஸ்ல பார்க்குறப்பவும் வண்டி வந்து ஃப்ரெஜலா இல்ல. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சேஃப்டிய பொறுத்து இதுதாங்க. அடுத்து இந்த வாகனத்துல கிடைக்கக்கூடிய என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜின் பொறுத்தவரைக்கும் வந்து K15Cன்னு சொல்லுவாங்க. மாருதி சுசுகி நிறுவனத்துல வரக்கூடிய அந்த 1.5 லிட்டர் நேச்சுரல் ஏஸ்பெக்டட் என்ஜின் தான் இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் நியோ டிரைவ் மாடல்ஸ்ல வந்து டியூட்டி பண்ணுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைல்ட் ஹைபிரிட் செட்டப் குடுத்துருக்காங்க. லெட் ஆசிட் பேட்டரி இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிலரி பேட்டரியா ஒரு லித்தியம் அயன் பேட்டரி உங்களுக்கு கோ டிரைவர் சீட்டுக்கு கீழ பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இத பொறுத்தவரைக்கும் சுசுகி நிறுவனத்துல 3 விதமா வரும். அதாவது 12 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் வந்து குடுத்து 36 வாட் ஹவர்ல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 12 வோல்ட் 6 ஆம்ப்ஸ் குடுத்து 72 வாட் ஹவர்ல வச்சிருப்பாங்க. அதுதான் இங்க இருக்கு. இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் 10 ஆம்ப்ஸ்ல 120 வாட் ஹவர் இருக்கும். அது இந்தியாக்கு கிடையாது.
இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் பயன்படுத்துகிறாங்க. இந்த பேட்டரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 85,000 கிட்ட வருதுங்க. பட் இது நாள் வரைக்கும் இந்த பேட்டரியில் பிரச்சனை வந்ததா சரித்திரமே கிடையாது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு பேட்டரி தான். 5 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது இந்த ஆக்ஸிலரி பேட்டரிக்கான வாரண்டியாக இருக்க போகுது. சரிங்க. அடுத்து பவர் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா 101.64 பிஹெச்பி பவரும் உங்களுக்கு 136.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த இன்ஜின் ஜென்ரேட் பண்ணும். ரொம்ப லீனியரான ஒரு பவர் டெலிவரி தான் இருக்கும். சிட்டி யூசேஜ் கன்வென்ட்டாக இருக்கும். ஹைவேஸ் போகிறப்போ பிட் ஆஃப் அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகும். இங்கே டார்க் அசிஸ்டன்ஸ் இருப்பதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மோட்டார் என்ன பண்ணால் ஒரு 2.3 பிஹெச்பி பவரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அசிஸ்டன்ஸும் இது வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பதா தெரிய வந்திருக்கு. இது இவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. பட் சுசுக்கியோட டாக்குமெண்ட்ஸை வச்சு இந்த பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. என்ஜின் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பவர் டெலிவரியும் லீனியராக தான் இருக்கும். நீங்கள் வந்து பவர் அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், எனக்கு மைலேஜ் வேணும், ரிலையபிளாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னா டெஃபினெட்லி இந்த இன்ஜின் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குங்க. மைலேஜ் கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 12, 13, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 17, 18 வரைக்குமே ரியல் டைமில் மைலேஜ் கிடைக்கும். ஸ்மார்ட் ஹைப்ரிட் அசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருப்பதால். மேலே வந்து இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க, கீழே இன்ஜின் கார்டும் கொடுத்துருக்காங்க. என்விஹெச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ஒரு இன்சுலேஷன் பேக்கும் போட்டிருக்காங்க. டொயோட்டா ஹைரைடரோட எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்போர்ட் கிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக ஆனவலைஸ் டொயோட்டா நிறுவனத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா அவங்கள்ட்ட கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் கனெக்ட் ஆகும். கிரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு ப்ளே தான் நடந்திருக்கு. சென்டரில் வந்து டொயோட்டாவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியேட்டர் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த ஏர் டேம் அப்படின்றத எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு மெஷ் பேட்டர்னில் அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஃபாக் லேம்ப்ஸ் அப்படின்றது கிடையாதுங்க. ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருப்பாங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேஷாக இருக்குது. நீங்கள் வேணும்னா உள்ளே வந்து பல்ப்ஸை வார்ம் ஒயிட்டில் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. பம்பர்ஸோட குவாலிட்டியில் வந்து ஃப்ரெஜைலாக இருக்கும். 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால நீங்கள் எல்லா விதமான ரோட்ஸையும் டேக்கிள் பண்ண முடியும். இந்த ஹை ரைடர் பொறுத்த வரைக்கும் 2600 mm அப்படின்றது வீல் பேஸாக இருக்குது. ரெக்வஸ்ட் சென்சார் ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பேசிக் மாடலில் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட், பாசிவ் என்ட்ரி ரெண்டுமே கிடைக்குது. உங்களுக்கு டோஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஹிஃப்ட் இருக்கும். சாத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சாலிடாக இருக்காது, பட் ஒரு டீசெண்டான ஒரு தட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தோட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய வாகனத்தோட கம்பேர் பண்ணி டைமென்ஷன் ரீதியாக காமிச்சிருக்கேன். எந்த இடத்துல இந்த ஹை ரேட்டட் அப்படின்றது பொசிஷன் ஆகுது அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இங்கே 215 60 17 இன்ச் ப்ரொஃபைல்ஸில் ஸ்டீல் வீல்ஸ், வீல் கேப்ஸோட கிடைக்குது. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்டுங்க. பேசிக் மாடல்லேருந்தே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் செமி கன்சீல்டாக இருக்குது. உங்களுக்கு சஸ்பென்ஷன் ரீதியாக நான் பேசுகிறேங்க. ஆஃப்டர் ட்ரைஸ் தான் போயிருக்காங்க. இது வந்து டயர் நாய்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இல்லை, மினிமலாக தான் இருக்குது. லாங் கிலோமீட்டர்ஸ் ஓடுறப்பவும் ஒரு மினிமலான வீல் ஆர்க்கை இங்கே போட்டிருக்காங்க. கீ பொறுத்த வரைக்கும் லாக் அன்லாக் அப்படின்னு 2 ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கான கீ தான். வார்வியம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்லி ஃபோல்டபுளாகவும் இருந்துச்சு, பட் இப்போ அப்படி இல்லை, மேனுவலி ஃபோல்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோல் வந்து உள்ளே இருக்கக்கூடிய மிரர் வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபுளாக இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். ரியரில் கிளாஸ் பார்ட்டிஷன் பாருங்கள். உங்களுக்கு குவார்ட்டர் பேனல்லையும் வந்து நல்ல ஒரு பெரிதான ஒரு கிளாஸ் பே கொடுத்துருக்காங்க. அதனால் டிஎல்ஓ ப்ராப்பராக இருக்குது. டிஎல்ஓ ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா டே லைட் ஓப்பனிங்ஸ் அப்படின்றது ப்ராப்பராக இருப்பதால் உள்ள வெளிச்சம் நல்லா கிடைக்குங்க. என்ன இன்டீரியர் தீம் பிளாக் அது வந்து உள்ளே போகிறப்ப நான் பேசுகிறேன், பட் வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் குறைகளே இருக்காது. வெளிச்சம் குறைவாக இருக்கிறனால கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு அப்படின்றது இங்கே வராது. சஸ்பென்ஷன் ரீதியாக பேசணும் அப்படின்னு வரப்போ ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்டட் போட்டிருக்காங்க. ரியரில் வந்து டார்ஷன் பீம் காயில் ஸ்ப்ரிங்ஸோட கிடைக்குது. சஸ்பென்ஷனோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக தான் இருக்குது. எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போன் ஜாரிங்க இருப்பதில்லை. எந்த விதமான ரோட்ஸில் கொடுத்தீங்கனாலும் கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் இருக்குது. ஹேண்ட்லிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட்ஸ்லையுமே வந்து பிளான்டடான ஒரு உணர்வு தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது கார்னர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது இருப்பதால் பாடி ரோல் தெரிய வரும். NVH லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா NVH கண்ட்ரோலாக தான் இருக்கும். பெருசாக டயர் நாய்ஸோ விண்ட் நாய்ஸோ உள்ள க்ரீப்பிங் ஆகி வராது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஹெவியராக தான் ஃபீல் ஆகும். அந்த SUV கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்றக்காக சிட்டி ஸ்பீட்ஸ்லையுமே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஹை ஸ்பீட்ஸ் கெயின் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஸ்டீரிங்கோட ஹிஃப்ட் அப்படின்றது ஆட் அப் ஆகிட்டே இருக்கும். ஸ்டீரிங் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெல் கேலிபரேட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எக்ஸாக்ட் ப்ரெசஸாக இல்லைனாலும் டெஃபினெட்லி ஒரு காமன் மேன் அதை குறை சொல்ல மாட்டாங்க. பிரேக்ஸ் கேட்டிங்கன்னா ஷோ ஃபோட்டடாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறது அந்த கிராண்ட் மெட்டரா ஹை ரைடர் தாண்டி இந்த விக்டோரஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவிங் கேரக்டர் டெஃபினெட்லி கிராண்ட் மெட்டர் அண்ட் ஹை ரைடர் ஒரு பெட்டர் பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. அதை நீங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த புரிதல் அப்படின்றது கிடைக்கும். இப்போ வந்து ரியர் ப்ரொஃபைல். ரியரில் டெய்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சி ஷேப்பில் போயிருக்காங்க. எல்இடி டெய்லாம்ஸ் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்ஸாகவும் கனெக்ட் ஆகும். இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே கிடைக்காது, கீழே இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். இண்டிகேட்டர்ஸும் சரி ரிவர்ஸ் கைலப்பும் இங்கே கீழே போட்டிருக்காங்க. ரியரில் பேசிக் மாடல் இந்த
நியோ டிரைவில் டிஃபாகர் கிடைக்குங்க, வைப்பர் மிஸ்ஸோட் தான். ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது அந்த ஸ்பாய்லர் இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லரோட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா அப்படின்றது பேசிக் மாடலேருந்தே கிடைக்குது. ரேரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் பிளேட்ஸ் அப்படின்றது இவங்க அந்த கிட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பேசிக்காக வந்து சில்வரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் பம்பர்ஸில் தான் வந்திருக்கும், அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஒரு 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்றது கிடைக்குது இங்கே. இந்த அர்பன் க்ரூசர் ஹை ரைடரோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 373 லிட்டர்ஸ் அப்படின்றது இந்த நியோ டிரைவ் மாடல்ஸில் கிடைக்குது. இதுவே நீங்கள் ஹைப்ரிட் வெர்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையும், ஏன்னா பேட்டரி பேக் அப்படின்றது பின்னாடி இருக்கும். டெஃபினெட்லி ஒரு யூஸபிளான பூட் தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது ஸ்பேர் டயர் அப்படின்றது இந்த 6 ஏர் பாக்ஸ் மாடலில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ரிப்பேர் கிட் அப்படின்றது தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் மார்க்கெட்டில் சிஎன்ஜி மாற்றவங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தேன். அதாவது அந்த ஸ்பேர் டயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சிலிண்டரை உள்ளே ப்ளேஸ் பண்ண முடியுது. சப்போஸ் யாராவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் சிஎன்ஜி மாற்றணும் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பூட் லாம்ப்லாம் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இல்லை. 60-40 ஸ்பிட் அப் அப்படின்றது பேசிக் மாடல்லேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டோர் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உள்ள இன்டீரியர் கம்ப்ளீட்டாக பிளாக், அங்கங்கே சில்வர் இன்சஸ் தான் பார்க்க முடியும். டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு ஒரு பேடிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸாக தான் இருக்குது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே கிடைக்காதுங்க. ஹை ரைடரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உள்ள இன்க்ரஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக ஏறிக்க முடியுது. எக்ரஸை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா மேபி ஃபுட் ஸ்டெப் போட்டேன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஏறி இறங்குறதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி அப்படின்றதுனால நமக்கு மேபி இப்படி ஃபீல் ஆகலாம். உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்து உட்காந்த உடனே நமக்கு வந்து ரூம் பொறுத்த வரைக்கும் டார்க்காக தாங்க ஃபீல் ஆகுது. மேபி வந்து நிறைய பேர் இந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் கொஞ்சம் வந்து பிரைட்டராக போய்க்கிட்டிங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஏன்னா கம்ப்ளீட் பிளாக் தீம் அப்படின்றதுனால. பட் இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. அவ்வளோ ஈஸியாக வந்து அழுக்கானாலும் நமக்கு தெரியாது, ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே நான் உட்காந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லம்பாரோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகேஷாக ஃபீல் ஆகுது. இங்கே முதுகுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்குக்கு மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அந்த பொசிஷனிங். ஷோல்டருக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமல் தான். அது வந்து அதிகமாக கொடுத்துருந்தா சென்டரில் போகிறவங்களுக்கு ரொம்ப நெருடலாக இருக்கும். ஹெட்ரூமை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா உரசலாம், இல்லைனா வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. நான் ஒரு 5.7 ஃபீட்டுங்க. விசிபிலிட்டிலாம் வெளியிலேருந்து எனக்கு கிளியரான விசிபிலிட்டி இருப்பதால் நமக்கு எந்த விதத்துலையுமே வந்து உள்ளே நமக்கு பர்சனலாக அந்த விசிபிலிட்டி ரீதியாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. என்ன இந்த ஹெட்ரெஸ்ட் ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க, அது எனக்கு முன்னாடி விசிபிலிட்டியை எனக்கு கொஞ்சம் மறைச்சி கொடுக்குது. இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து ரியரில் நமக்கு ஏசி வென்ஸ் கிடைக்குது. இந்த பர்டிகுலர் மாடலில் ஹம்ப்பு தான் கொஞ்சம் பெரிதுங்க. ஸோ 2 அடல்ட் ஒரு குழந்தை அப்படின்றது இங்கே உட்காரலாம். 3 அடல்ட் அப்படின்றது ரொம்ப நெருக்கி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார மாதிரி இருக்கும். இப்போது லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆக்சுவலாக வந்து நான் டிரைவர் சீட்டில் உட்காந்தா என்ன பொசிஷனில் இருக்கணும் அதை தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ரொம்ப வந்து கிராம்ப் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. இப்போ மேக்ஸிமம் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பார்ப்போம். மேக்ஸிமம் சவுண்டை கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணு. மேக்ஸிமம் மூவ் பண்ணிங்கன்னா தாராளமாக முன்னாடி இருக்கும். இது டிரைவர் சீட்டை மூவ் பண்ண முடியாது, பட் பின்னாடி கோ டிரைவர் சீட்டை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நல்லா தாராளமான ஒரு ஸ்பேசிங் எடுத்துக்க முடியும். சவுண்டர் ஃபுல்லாக பின்னாடி தள்ளு. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படிங்கும்போது டிரைவர் நல்லா பின்னாடி தள்ளி வச்சு உட்காந்தாலும் உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸில் எந்த விதமான குறைவுகளும் இங்கே இருக்காது. 3 பேர்த்துக்கு ப்ராப்பரான அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 ELR சீட் பெல்ட்ஸும் எல்லா பேசஞ்சர்ஸுமே கிடைக்குது. லோட் சென்சாரும் இப்போ போட்டுட்டாங்க. மேலே கேபின் லேப் அப்படிங்கும்போது சைடில் வந்து பேனல்ஸில் போட்டிருக்காங்க. ஒரு ஹாலஜனில் கிடைக்குதுங்க. இதுதான் ஓவராலாக பார்க்குறப்ப சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டரும் இங்கே இருக்குது. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், பிளாக்ல தான் ஃபுல்லாக போயிருக்காங்க. பேனல்ஸ் இங்கே ஜாஸ்தி அப்படின்றதுனால ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாவது ஃபிட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரே டைம் கழட்டிட்டு ஒரே டைம் மாட்டிருங்க. நிறைய டைம் கழட்டி மாட்டிங்கன்னா அந்த சட்லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டில் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏசி வென்சரோ நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருந்துச்சு முதல்ல. அதை வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல இருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வேணால் நமக்கு தெரியுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்வியும் அதுக்கப்புறம் ஹாலஜன்லாம் கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டிரைவர் சைட் வர வைசரில் கிடைக்குது. வேறஸ் வந்து இங்கே டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மினிமலான க்ளவ் பாக்ஸ் தாங்க. நீங்கள் டாப் ஆஃப் த லைன் போனீங்கனாலும் கூல்டு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது மிஸ் அவுட் தான். சென்டரில் நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலுங்கிறது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். 1 லிட்டருங்கிறது ஒரு டைட் ஃபிக்ஸாக இருக்க போது. இந்த இடத்துல கீஸ் வேணும்னா நம்ம வச்சுக்க முடியும். ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவபிள் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க லெதர் ரைட்டில். இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா
சின்னதாக நிக்னஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. இந்த பேஸ் மாடலில் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் மேஜர் மிஸ்ங்க. அது நீங்கள் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். டொயோட்டாலையும் கிடைக்கும், வெளியில் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரிஃபரபிளி வந்து பார்த்தீங்கன்னா பயனியரில் 6650 பிடின்னு சொல்லி ஒரு மாடல் வரும். அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், முடிஞ்சால் அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டொயோட்டாவில் கேட்டிங்கன்னா அவங்க நிறைய மாடல்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் போட்டுக்க முடியும். கீழே ஏசியை பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடல்லே நமக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசியோட த்ரோலாம் குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரொம்ப நல்ல ஏசி யூனிட், உங்களுக்கு த்ரோ நல்லாவே இருக்கும். லாங் ட்ராவல்லாம் போகிறப்ப ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஏசி யூனிட் தான். கீழே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப், அதுக்கப்புறம் 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட சார்ஜிங் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த மாடலில் கிடையாதுங்க. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலாகில் தான். நீங்கள் ஹைப்ரிட் மாடல்ஸ் போகும்போது தான் வந்து டிஜிட்டலில் வரும். உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் அண்ட் டேக்கோமீட்டர் வந்து ரெண்டுமே அனலாகில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் இருக்குது. அதில் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளாம் கெயின் பண்ணிக்க முடியும். பவர் அண்ட் டார்க்கு, அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் பிரேக் பற்றி, அந்த ஹைப்ரிட் பேட்டரி, மைல் ஹைப்ரிட் பேட்டரியோட சார்ஜ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் இதில் பார்த்துக்க முடியும். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும். பேசிக் மாடலே டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ தான் பார்க்குறேன் ஒரு சில மாடல்ஸில். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெல் ஹார்ன் செட்டப் தாங்க. ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஹெட்லைட்ஸ் ரெயின் சென்சிங் வெப்பர்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே ஆக்சுவலாக ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். பேசிக் மாடல்லேயே அது கிடைக்குதுங்க. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டிமைஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெட் பெடலுமே கிடைப்பதால லாங் ட்ராவலில் டிரைவருக்கு அது ரொம்பவே கன்வீனியன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சீட்ஸ், ஃப்ரண்ட் சீட்ஸில் வந்து அண்டர் டை சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது. டெஃபினெட்லி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கிடைக்குது. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மாடலில் இருந்தே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேங்க. விசிபிலிட்டி பொறுத்த வரைக்குமே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்க போது ரைட் அண்ட் லெஃப்ட்டோட போன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். எந்த விதத்துலையுமே குறைகள் இருக்காது. இந்த ஏ பில்லர் ஏதாவது மறைச்சு கொடுமான்னு கேட்டிங்கன்னா மேபி வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் மறைக்கலாம். ஐஆர்விஎமும் அதே சேம் சினரி தான். நார்மல் ட்ராவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை இந்த பில்லர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்காது. லம்பார்க்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட் எனஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஷோல்டருக்கான சப்போர்ட் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சாஃப்ட் குஷனிங் இல்லை, கொஞ்சம் ஹார்ட் குஷனிங் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாங் ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்வீனியன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுங்க 2 பேர்த்துக்குமே. இங்கே உங்களுக்கு வந்து எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ். டிரைவர் சைடு விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. வாவியம் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இங்கே இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஒரு லெதர் பேடிங்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி கீழே நமக்கு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு டைட் ஃபிக்ஸாக இருக்கும். நிக்னக் வச்சிருக்கான ஒரு ஸ்பேசிங்கும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். நீங்கள் உங்களோட பட்ஜெட் வந்து அண்டர் வந்து ஒரு 15 lakhsக்குள்ளே இருக்குது. ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு காராக ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் செக்மெண்ட் போகணும்னு நினைக்கிறீங்க. ரிலையபிளாக இருக்கணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும், அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரீதியாகவும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி இந்த அர்பன் க்ரூசர் ஹைரைடரோட பேஸ் மாடல் வந்து ஒர்த்தி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்பெண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மட்டும் வாங்கி ஆட் பண்ணிங்கன்னா போதும், மீதம் எல்லா விஷயங்களையுமே இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல குவாலிட்டியான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸோட போட்டுக்க முடியும். அதை போட்டுட்டிங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு பெட்டர் பேக்கேஜாக இந்த கார் இருக்க போகுது. ஸோ வாரண்டி ரீதியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 2,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்டபிளாக கொடுக்குறாங்க. நீங்கள் 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக இருக்குது. இந்த வண்டியோட ஓனர்ஷிப் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல், இன்சூரன்ஸுங்க, சர்வீஸு, இஎம்ஐஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 28,000 பெர் மந்த்தாக இருக்க போகுது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதுக்குலாம் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அசாச்சிரம் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.